சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த காணொளியில மிதுனம் ராசிக்கு 2025 ஜூன் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையிலும் விலகி போனவர்கள் விரும்பி வரக்கூடிய காலகட்டம். உங்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு உறவு மீண்டும் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏதோ ஒரு வகையில அது சகோதர வழி உறவா இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது காதலியா இருக்கலாம், அல்லது வாழ்க்கை துணைவராக கூட இருக்கலாம். சில மனக்கசப்புகளோட கடந்த காலத்துல கணவன் மனைவிக்குள் ஒரு இடைவெளி இருந்திருக்கும் இல்லையா, அந்த இடைவெளி குறையும். இந்த குரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஜென்ம குரு உடல் நலத்தை பாதிக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க. குறிப்பா பிபி, கொலஸ்ட்ராலு, சுகர் போன்ற கம்ப்ளைண்ட் வராம முன்னாடியே செக் பண்ணிக்கிறது நல்லது. குறிப்பா 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, சின்ன வயசுல இருக்கிறவங்க சின்ன சின்ன நோய்கள், அதாவது மூட்டு வலி, பாத வலி, ஸ்கின் ப்ராப்ளம், அதே போல வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துங்க. மற்றபடி பாத்தீங்கன்னாக்க ஜென்மத்துல வரக்கூடிய குருவால உங்களுக்கு பிள்ளைகள் வகையில கூட சுப காரியங்கள் நடக்கிறது வீட்டுல, அல்லது பிள்ளைகள் வகையில கூட மகிழ்ச்சி. பிள்ளைகள் உங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்க உங்களோட ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வருவாங்க. அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. இந்த குருவோட பார்வை 5ஆம் இடத்துக்கு விழுது, 7ஆம் இடத்துக்கு விழுது, 9ஆம் இடத்துக்கு விழுறதுனால மேக்சிமம் உங்களுக்கு இந்த பாக்கியங்கள்லாம் கைகூடும். புத்திர பாக்கியம் நீண்ட நாளா இல்ல, புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்றீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறீங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல 9ஆம் இடத்துக்கு இந்த குரு பார்வை இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த சொத்து தொடர்பான கவலைகள், சொத்து தொடர்பான பிரச்சனைகள், பூர்வீக சொத்தை வித்துட்டு ஒரு புதிய சொத்து வாங்குறது, அல்லது விற்க முடியாத சொத்தை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வர்றது, இதெல்லாமும் உங்களுக்கு ஏற்படும். இந்த 9ஆம் பாவகத்துக்கு ராகு வந்துடுறாரு. மே 18 இருந்தே ராகு இருப்பாரு. ஜூன் மாத பலன் தான் நம்ம பாக்குறோம். இந்த 9ல ராகு, 3ல கேது. இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகளையும் ஆர்கியூமெண்ட்டையும் கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா, அல்லது நீங்க கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா கூட, சரியான பேச்சுக்கள் பேசியிருந்தா கூட மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டு அதனால வம்பு சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். இடத்துல ஒரு 3-4 மாசமா செவ்வாய் 2ஆம் இடத்துலதான் இருந்து ராசியில இருந்து இப்படி முன்னும் பின்னும் போயிட்டு இருந்தாரு. இந்த மாசத்துல பொறுத்தவரையிலும் உங்களுக்கு செவ்வாய் ஜூன் 6ஆம் தேதியில இருந்தே 3ஆம் இடத்துல இருக்க போறாரு. செவ்வாய் கேது இணைவு. அப்போ செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான். 6 குடியவன் ஒரு மறைவு ஸ்தானாதிபதி, இன்னொரு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது விபரீத ராஜயோகம். அந்த வகையில முயற்சிகள் நிறைய செய்வீங்க, முயற்சிகள் சக்சஸ் ஆகும். இந்த வழக்கு சம்பந்தமான முயற்சிகள் செய்றீங்க, அதாவது பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வழக்குகள்ல இருக்கு அப்படின்னாக்க அதுல ஒரு சாதகமான சூழ்நிலைகளோ அல்லது சாதகமான தீர்ப்போ இந்த காலகட்டத்தில் வரும். அதாவது 9ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரு பக்கம் சிறுதூர பயணங்கள் அல்லது தொலைதூர பயணத்தால் ஆதாயம் உண்டு. அந்நியர்களுடைய நட்பு அல்லது தொடர்பால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல இந்த 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவுன்றது உங்களுடைய தைரியம் கூடும். தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் கேது இருக்கு. அதனால முயற்சி நிறைய செய்வீங்க. தயங்கி தள்ளி நின்ற காரியத்துல கூட இறங்கி செயல்படக்கூடிய காலகட்டம். இப்ப கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, சின்ன சின்ன சண்டை தான், பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு போன் பண்ணீங்கன்னா கூட அவங்க திரும்பி வந்துருவாங்க. அல்லது நீங்க கொஞ்சம் இறங்கி அவங்க கிட்ட ஒரு மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட அவங்க உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன சண்டை, ஒரு தற்காலிக பிரிவெல்லாம் இந்த காலகட்டத்தில் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நான் எப்பயுமே சொல்ற விஷயம் என்னன்னாக்க, இருவரின் ஜாதகத்திலையும் கலஸ்தர தோஷங்கள் இருந்து பொருத்தமும் இல்லைன்னாக்க அவங்க வழக்குக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரியான வழக்குக்கு போனவங்க தான் சேர முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் நான் இப்பவும் சொல்றேன், அதேதான். இந்த காலகட்டத்துல ஒரு தற்காலிகமாக பிரிந்த உறவு, விலகி போனவர்கள் உங்களை விரும்பி வரக்கூடிய காலகட்டம் தான். அதனால நீங்க ஒரு படி இறங்குறீங்கன்னு வச்சுங்களேன், 10 படி அவங்க இறங்கி வருவாங்க. அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு போன் கால் பண்ணுங்க அல்லது ஒரு மெசேஜ் பண்ணுங்க, பாருங்க, அவங்க ஓடி வருவாங்க. ஒரு தகவல் கொடுத்தா போதும். உங்களுடைய கம்யூனிகேஷன் கரெக்டாவே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பிரச்சனை கிடையாது. இந்த சூரியனை பொறுத்தவரையிலும் முதல் 15 நாள் ராசிக்கு 12ல, சூரியன் 12ல இருக்கும்போது என்ன ஆகும், மூலக்குரியவன் 12ல இருக்கும்போது முதல் 15 நாள் வேணா உங்களுக்கு முயற்சியில சில தடை வரலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். அதே போல
ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம். அதாவது முதல் 15 நாள் கொஞ்சம் அதிகமான ஒர்க் ப்ரெஷர் கூட இருக்கலாம். சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும், அலைச்சல்கள் இருக்கும், கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா 10ஆம் பாவகத்துல சனி இருக்கிறாரு. கண்டிப்பா வேலை விஷயமா நீங்க ஒரு இடமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜென்மத்துல குரு வந்தாலும் இடமாற்றம் ஏற்படும். புதிய வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க. இருக்கிற வேலையில ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் இருக்கு. அந்த வேலையை விட்டுட்டு வேற ட்ரை பண்ணலாமான்னா ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டம். ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஆல்ரெடியே சில பேர். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். மேக்சிமம் செப்டம்பருக்குள்ளவே புதிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிடும். இந்த ஜூன் மாசத்திலே அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. அதாவது புதிதாக வேலை தேடக்கூடியவர்கள், ஒரு ப்ராஜெக்டுக்காக முயற்சி பண்ற, ஒரு புதிய தொழிலை கையில் எடுக்க போற, பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் சொல்றேன், அது செய்யலாமான்னா அதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த காலகட்டத்தில். அதையும் செய்ய போறீங்க, அது சக்சஸ் ஆகும். அது ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க போற இடத்துலயும் சரி, வேலைக்காக புதிய இடத்துக்கு போனாலையும் ஹார்ட் ஒர்க் இருக்கும். அல்லது ஒரு பிசினஸ் பண்ணீங்கனாலும் நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். கூட்டு தொழில தவிர்த்துங்க. கூட்டாளிகளோட பிசினஸ் பண்ணீங்கன்னா பிரச்சனை ஆகிப்படும். அதே போல இந்த நேரத்துல ஒரு கடை நடத்துறீங்கன்னா கூட இந்த கடையை ஷிஃப்ட் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். வேற இடத்துக்கு மூவ் பண்ணலாம், அல்லது வேற ஊர்ல வைக்கலாம், அல்லது வேற பிரான்ச் ஓபன் பண்ணலாம் அப்படின்ற எண்ணங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வரும். அதெல்லாம் செயல்படுத்தலாம். உங்க ஜாதகத்தையும் ஒரு முறை செக் பண்ணீங்க. நம்ம சொல்றது இது ஒரு பொது பலன் தான். இந்த பொது பலன் என்பது ஒரு 10% தான். இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அனைத்துமே எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு பொருத்தமான விஷயத்த நீங்க எடுத்துங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அதே போல தொழில் வேலை அமைப்புகள்ல ஒரு மாற்றங்கள் வரும். வாழ்க்கையிலயும் ஒரு மாற்றம் வரும். இந்த ஜென்ம குரு ஒரு பக்கம், ராகு கேது பயிற்சி, இன்னொரு பக்கம் சனி பயிற்சி ஆல்ரெடி ஆனது, இதெல்லாம் கன்சிடர் பண்ணி சொன்னாக்க வாழ்க்கை மாற்றமும் ஏற்படும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் வரும். மறுமணத்திற்காக நீண்ட நாள் வரன் பாக்குறீங்கன்னா வரன் அமையக்கூடிய வாய்ப்பு மாதத்தோட பிற்பகுதியிலிருந்து முதல் 15 நாள் கொஞ்சம் முயற்சி தடை இருக்கும். ஏன்னா ஜூன் 6ல இருந்துதான் செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு வராரு. அதனால முதல் 15 நாள் கொஞ்சம் சில விஷயங்கள கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க, கோவப்படாம செயல்படுங்க, வாக்குவாதங்கள் செய்யாம இருங்க. அதுக்கப்புறம் சரியா போயிடும். மேலும் தனித்து இருக்கக்கூடியவர்கள், வாழ்க்கை துணையை இழந்தவர்கள், அவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய உறவு வரலாம். அல்லது திருமணத்துக்காக அல்லது மறுமணத்திற்காக வரன் பாக்குறீங்கன்னா அது செட் ஆகலாம். இதெல்லாமும் இந்த மாதத்துல இருந்தே உங்களுக்கு முதல் படியாக இந்த மாதத்திலிருந்தே இருக்கு. சோ அதற்கான முயற்சிகளை நீங்க செய்யுங்க. மேலும் 10ல சனி இருக்கிறாரு. இந்த 10ல சனி இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலையும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுப்பாரு. தாயாரின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும். கடன் வாங்கியாவது வீடு, சொத்து, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பாரு. அதே போல உங்கள் உடல்நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். தாய்வழி உறவுகள், தாய்வழி வகையில ஒரு பெண்ணால ஒரு சில மனக்கசப்புகள், பிரச்சனைகள்லாம் குடும்ப வாழ்க்கையில வரும். அதுல கொஞ்சம் நீங்க கவனமா இருங்க. முக்கியமா உறவுகளோட அதிகமா இன்டராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுல கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. மேலும் 9ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறது அந்நியர்களால் ஆதாயம் உண்டு. தொலைதூரத்துக்காக முயற்சி பண்றீங்க, வேலைக்காக வேற மாநிலம், வெளிநாட்டுக்கு போலான்னு முயற்சி பண்றீங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்பு வரும். உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிட்டு போறது கரெக்டான்றதை செக் பண்ணிட்டு போலாம். வெளிநாட்டிலேயே வாழக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டிலே இருப்பீங்க, அங்கேயே வேலை கிடைக்கும். அதே ஊர்ல ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே மேரேஜ் லைஃப்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இருந்துட்டு இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த சின்ன சின்ன சண்டைகள், சின்ன சின்ன பிரிவுகள், ஒரே வீட்டுல இருந்து கூட தனித்தனியா இருக்கிறது, இதெல்லாம் மாறும். உங்களுடைய சூழ்நிலைகள் இனி வரும் காலத்துல படிப்படியாக மாறும். சதா வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் குடும்பத்துக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப் நல்லாவே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை ஒரு வகையில சில சந்தேகங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலத்துல. சோ அந்த சந்தேகம், கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சரி, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. குறிப்பா மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வராம பாத்துங்க. மேலும் வயதானவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல, அதாவது மற்றவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா எவிடன்ஸ் மேக் பண்ணீங்க, அல்லது சரியான முறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லேண்டு, வீடு இந்த மாதிரி வாங்கலாம், கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஊக வாணிகங்கள்ல ஈடுபடாதீங்க. இந்த மாதத்தை பொறுத்தவரை புதன் ஆட்சி பெறாரு. இதுலயும் தன்னம்பிக்கையோட தான் இருப்பீங்க. புதனுமே இருக்கிறாரு. மாதத்தோட பிற்பகுதியில சூரியன் ராசிக்கு வந்துடும். சூரியன், குரு, புதன் இந்த சேர்க்கை அற்புதமான அமைப்பு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த ராசியாதிபதி ஆட்சி பெறதுனால எதிலும் தன்னம்பிக்கையோடு நின்று செயல்படக்கூடிய மாதம் தான்.
சிவராஜ யோகமும் ஆக்டிவேட் ஆகுது. அந்த வகையில பார்க்கும்போது அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கறீங்கன்னா பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கும். சில பேருக்கு நல்ல டிரான்ஸ்பர் கூட கிடைக்கும். அலைச்சலோட தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு, பெரும்பாலானோருக்கு சொல்றேன். அதே போல இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேக்சிமம் ஒரு சேஞ்சஸ்க்கு உட்படக்கூடிய காலகட்டம் தான். குறிப்பா ஃபேமிலி லைஃப்ல இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கும். பிரிந்தவர்கள் வழக்குகள்லாம் இல்லாம இருக்கீங்கன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதே போல திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகல இன்னும் அப்படின்னாக அவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு காதல்ல இருக்கீங்க, பிரேக்கப் ஆயிடுச்சு, சேருமானாக ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கன்னா மீண்டும் அவரை சந்திக்கவோ பேசவோ வாய்ப்புகள்லாம் அந்த மாதத்திலிருந்தே உண்டு. அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பொருளாதார ஏற்றம் கொஞ்சம் இருக்கும். பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. மற்றவங்க கிட்ட பணம் கொடுக்கறது வாங்குறதுல கவனமா இருங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்கு வரும். கடன் வாங்கினீங்கன்னா அது சுப கடனா பாத்துங்க. அதே போல அதிகமா அகலக்கால் வைக்காதீங்க. பிசினஸ் கடன் வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்க வேண்டாம் இந்த நேரத்துல. அதே போல சுப நிகழ்ச்சிகளுக்காக, பிள்ளைகளுக்காகவோ அல்லது உங்களுடைய இல்லத்தில் நடக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்தீங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா வேலை மாற்றம், தொழில் மாற்றம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அதே போல குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் படிப்படியா நீங்கிறத நீங்களே பார்க்கலாம். பிரிந்தவர்கள் ஒன்று சேரத்துக்கான வாய்ப்பு உள்ள காலகட்டம் தான். சோ மொத்தத்துல இந்த மாதத்திலிருந்து வாழ்க்கை மாறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க 10ஆம் பாவகத்துல சனி 10 ராசியில் இருக்கிறாரு. அந்த வகையில சிவில் இன்ஜினியரிங், கமிஷன் தொடர்பான துறையில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், டீச்சிங் இந்த துறையில் இருப்பவங்க, அதாவது வாக்கால் பழகக்கூடிய துறை ஆசிரியர் தொழில், கடை வச்சு நடத்துறீங்க அல்லது புரோகிதம் பண்றீங்க அல்லது நீங்க நீதித்துறையில இருக்கீங்க, வக்கீலா இருக்கீங்கனாலையும் உங்களுக்கு வருமானம் எல்லாம் கூடுதலா இருக்கும். பொதுவாகவே புத்தியால் பிழைக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். கம்ப்யூட்டர், ஐடி, சாப்ட்வேரு, உணவுத்துறை இந்த துறையில இருப்பவர்களுக்கும் மீடியா சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கும் முன்னேற்றங்கள் உண்டு, மாற்றங்கள் உண்டு, இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கும் மாற்றங்கள் உண்டு. இடமாற்றம் அல்லது ஊதிய உயர்வுடன் இடமாற்றம் போன்றவை வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உண்டு. இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க, நீங்க சனிக்கிழமை கருப்பு எறும்புகளுக்கு உணவு வச்சுட்டு நீங்க சாப்பிடுங்க. அதாவது கருப்பு எறும்புகளுக்கு அரிசி மாவு கொஞ்சம் தூவி விடுங்க. அல்லது காகத்திற்கு உணவு வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம். சாட்டர்டேஸ்ல கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். குறிப்பா அது ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த ராகு காலத்துல கால பைரவர் கோயிலுக்கு போயிட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். அல்லது கால பைரவர் கோயில் பக்கத்துல இல்லைன்னா துர்க்கை அம்பாளை நீங்க வழிபாடு செய்யறது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும், முன்னேற்றங்கள் ஏற்படும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.